அப்ப இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கின்றார், இயேசு ஆசீர்வதிக்கின்றார், இயேசு நடத்துகிறார், இயேசு இப்படி அப்படி என்று சொல்லி சபைக்கு ஒரு பெயர் வைத்துக்கொண்டு அவர்கள் சுயநலமாக என்ன செய்கிறார்கள்? ஜனங்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாரிய ஸ்திரிக்கு சொன்னதை போல இன்று இதே வார்த்தையினாலே உங்களை சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பிதாவை நீங்க சர்ச்சில் தான் போய் துதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஏலோகிம் என்கிற நாமத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஏலோகிம் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன், பார்க்கிறேன் ஒரு பையன் தொங்கிட்டு போறான். ஆண்டவரே, அவனுக்கு ஆபத்து கண்முன்னே இருக்கிறது. ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன். மரணம் வருவதற்கு ஏதுவாக இருந்தது. தூக்க மாத்திரைய டப்பாவா நிறைய போட்டாங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் மரணத்திலிருந்து மம்சாபுரத்தை சேர்ந்த கஸ்தூரிபாய்க்கு என்ன செஞ்சிருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கின்றார். படுத்த படுக்கையா இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு 80 வயசுக்கு மேல உள்ளவங்களா நடந்து நடந்து என்ன செய்யறாங்க? சுத்தி சுத்தி வராங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நான் இயேசுவை நம்புறையா, இயேசுதாயா எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், மறு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலத்தான் நாமளும் எங்கனாலும் பிதாவை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆவியாய் இருக்கின்றார். ஏன் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கின்றார். அதனால் அவரை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். இருதய அர்த்தமாக அவர் எல்லா ஊழியங்களையும் செய்கிறார் நமக்காக. உன்னை காக்கும்படி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் எதை சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். நான் எதை வாக்குத்தத்தம் பண்ணினோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். உண்மை என்றால் என்ன? நான் என் வாயினால என்ன வார்த்தை சொன்னனோ அது சத்தியமா இருக்கு. அந்த சத்தியத்தின்படி நான் என்ன செய்வேன்? சொன்னதை நிறைவேற்றுவேன். வாயினால் சொன்னது என் கையினால நடக்கும். மனுஷனால் கூடாதது என்னால முடியும். என்னாலே அன்றி ஒருவனும் எதையும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் தமக்கு இருந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் பவுல் அப்போஸ்தலர் சொன்னதை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினால் செய்தால் அது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் விஷயமாய் இருக்கிறது. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று எனக்கு தெரியும். நான் ஆலயத்துல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கிறேன். நாங்க பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாங்க மலைகள்ல என்ன செஞ்சோம்? ஆண்டவரை தொழுது கொண்டு வந்தோம். மலையில இருந்துகிட்டே வேத வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் காது வழியா என்ன செஞ்சிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். என் இருதயத்தில் நிறுத்தி இருக்கிறேன். மேசியா வருவார் என்று எனக்கு நல்லா தெரியும் என்று என்ன செய்கிறார்? அவள் சொல்லுகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்வாரு? அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவள் அங்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே, அதாவது வேதத்தை கற்று இருக்கிறவங்க கிட்ட தான் ஆண்டவர் போறார். வேதத்தை கற்று இருந்து அந்த வழிபாட்டுல இல்லாம கொஞ்சம் தவறி இருக்கிறவங்க கிட்ட போறார். அவங்க கிட்ட போய் பேசுறார். அவங்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகங்களை குழப்பங்களை நீக்கி விடுகிறார். அவங்க வாயினாலே அவங்க பைபிள் வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னார். அப்ப பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அந்த காலம் இப்போதே வந்திருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆலயத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நடந்துகிட்டே துதிக்கலாம், ஓடிக்கிட்டே துதிக்கலாம், எங்க போனாலும் கம்மாயில குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யலாம்? துதிக்கலாம். எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் அப்படி ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாம இப்ப பவுலுடைய உபதேசத்தை நான் வாசிக்கும் போது அவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார், கொரிந்துவுகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி கொரிந்து புஸ்தகத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலர் இந்த வெளிப்பாடை நமக்கு தருகின்றார். இந்த கொரிந்து சபை மக்கள் ஆண்டவரை எங்கும் தொழுது கொண்டிருந்தார்கள், எங்கும் ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள். எங்க போனாலும் ஜெபம் பண்ணுவாங்க, எங்க போனாலும் ஆண்டவர் ஆராதிப்பாங்க, எங்க போனாலும் சுவிசேஷ கூட்டங்களை நினைச்சுவாங்க, நடத்துவாங்க. நடத்தும் பொழுது அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அப்படித்தான் அவர்கள் ஆராதித்தார்கள், அப்படித்தான் தொழுது கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை
தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க பிதாவை எங்கு தொழுது கொண்டாலும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு கடவுளுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்கிற பக்தியுடனே பயந்து கடவுளை என்ன செஞ்சாங்க? ஆராதிச்சாங்க. அதே போல நாமும் கடவுள் இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் எல்ரோஹி, அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார். ஏகோவா ஏலோகிம் என்கிற நாமத்தோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கின்றார். அவர் இதோ சீக்கிரம் வருகிறவராகவும் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் கடவுளுக்கு பயந்து ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.